refreshing partner. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ரியான் பராக் அவர்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்லி இழுத்து இழுத்து ஊதி இருக்காராமா. எதரா ஊதுனாரு, கையில தம்மே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னன்றதா பார்க்க போறோம். அவருக்கு என்ன மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க பிசிசிஐ. இதுக்கு என்னென்ன மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு, என்ன நடந்திருக்கணும், எப்படி தப்பிச்சார், நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் இந்த வீடியோ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை நேம் இஸ் காய் ஃப்ரம் பாலா. ரியான் பராக் அவர்கள் என்ன பண்ணாப்ல அப்படின்னா வந்துட்டு இந்த வேப்புன்றாங்களே அது என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இ சிகரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு நம்ம இந்த டீ கடை வெளியெல்லாம் அப்படி நின்றுட்டு இப்படி இழுத்து அப்படின்னு ஊதுறது ஒரு சிகரெட். அது இந்த 20 ரூபா 30 ரூபான்றாங்க சிகரெட், அது எவ்வளோன்னு தெரியல எனக்கு. ஸோ அது ஒரு சிகரெட். இப்போ அது இல்லாமல் இந்த இ சிகரெட் என்ன அப்படின்னா ஒரு சின்ன கார் இருக்குது, கார் கீழே இருக்கும்ல, அமைக்கி நீங்கள் ஓப்பன் அமுக்குற அந்த மாதிரி அந்த பட்டன் கீ இருக்கும்ல, அந்த மாதிரி கீ மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டிக்டாக் டப்பா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டனு அப்புறம் டிஸ்பிளேல எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னுலாம் கூட போடுற அளவுக்கு கூட இ சிகரெட் இருக்கும். ஸோ அதை சார்ஜ் ஏற்றி வச்சுக்கலாம் நீங்கள், அந்த மாதிரிலாம் இருக்கு போல, நிறைய இருக்குது அதில். ஸோ இப்போ அந்த மாதிரி இ சிகரெட் என்னென்னா அதில் உள்ள ஏதோ இருக்கும் போல இருக்குது, இந்த இழுக்கிற மாதிரி. அதை அப்படியே வாயில் வச்சு அப்படின்னு இழுத்து ஊதிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது நீங்கள் பத்தெல்லாம் வைக்க வேண்டியது கிடையாது, அப்படியே ஓப்பன் பண்ணி அடித்து நீங்கள் பாட்டு இழுத்துட்டு இருக்கலாம். இது இ சிகரெட், எலக்ட்ரானிக் சிகரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்டை அடிக்கிறது என்னங்க நீங்கள் என்ன பற்ற வச்சாரா, அத்திப்பட்டியே கிடையாது, அங்கே என்ன ஆகிற போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிசிசிஐயின் ரூல்ஸின் படி இ சிகரெட்டும் அலவுட் கிடையாது, அதுவும் சிகரெட் கணக்கில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. இந்த இவங்களுடைய இது பெரிமீட்டர் வச்சுருப்பாங்களே, இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே இந்த பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடாது. அதாவது மேட்ச் நடக்கிற இடம், கிரவுண்டு, ஃபீல்டு, ஸ்டேடியமு, கார் பார்க்கிங்கு இப்படின்னு ஒரு ஸ்டேடியத்தை சுற்றி இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே பிசிசிஐயோடைய ஒரு மேட்ச் அப்படின்ற இந்த விஷயத்துக்குள்ளே வந்துடும். இது எல்லாமே ஏரியா தான், இது எங்கேயுமே அலவுடு கிடையாதுன்னு. அந்த வகையில் இங்கேயுமே அலவுட் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஷாருக் கான் அவர்கள் ஸ்டாண்டில் நின்றுட்டு மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் ஐபிஎல் ஸ்டேடியத்துக்குள்ளேயே சிகரெட் பிடிச்ச மாதிரிலாம் சில தடவை அவருக்கு ஃபைன் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் இந்த ரூல்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபிஎல் டீமோட ஓனராக இருக்கட்டும், அவங்க பிசிசிஐ அஃபிஷியலாக இருக்கட்டும், ஐசிசி அஃபிஷியலாக அம்பையராக இருக்கட்டும், இல்லை ஏன் பிளேயராக இருக்கட்டும், பிளேயர் டீம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே இந்த ரூல்ஸ் பொருந்தும். இது ஒரு பக்கம். இப்போ இவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது பார்ப்போம். என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுங்கிறதையும் பார்ப்போம். இப்போ இவர் பண்ணது லெவல் 1 பிரீச் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லெவல் 1 பிரீச்சுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 25% வரைக்கும் அந்த மேட்சோடைய மேட்ச் ஃபீயை எடுத்துப்பாங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அது அதிகபட்சமாக எங்கே வேணால் போகலாம் அப்படின்னா 75%. இப்போ லெவல் 2 பிரீச்சாக இருந்துச்சு அப்படின்னா 100% ஃபைன் வரைக்கும் கூட போடலாம், ப்ளஸ் ஒரு மேட்ச் பேன் வரைக்கும். லெவல் 3, லெவல் 4 இப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ இதில் இவருக்கு கொடுத்தது என்ன அப்படின்னா 25% மேட்ச் ஃபீ. ரெண்டாவது இது லெவல் 1 பிரீச் அப்படிங்கிறனால இவரை மேட்ச் பேன்லாம் எதுவுமே பண்ணல, ஆனால் ஒரு டிமெரிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிமெரிட் பாயிண்ட் என்ன? சரி 25% மேட்ச் ஃபீ ரைட்டு, டிமெரிட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த டிமெரிட்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது லெவல் 1 பிரீச், லெவல் 2 பிரீச், லெவல் 3, லெவல் 4 பிரீச் வரைக்கும் மாறிட்டே போகும். லெவல் 1 பிரீச்னா நீங்கள் இந்த இந்த 25% மேட்ச் ஃபீ ப்ளஸ் ஒரு டிமெரிட் பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதே லெவல் 2 பிரீச் அப்படின்னா 3லேருந்து 4 டிமெரிட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. லெவல் 3 அப்படின்னா 5லேருந்து 6 டிமெரிட் பாயிண்ட். லெவல் 4 அப்படின்னா 7லேருந்து 8 டிமெரிட் பாயிண்ட். இப்போ இந்த டிமெரிட் பாயிண்ட்ஸ்னா என்னங்க, மேட்ச்ல ஃபேர் பிளே அவார்டு எதுவும் குறைப்பாங்களா அப்படின்னா கிடையாது. அந்த பிளேயருடைய மெரிட் பாயிண்ட்ஸ்ல இது குறையும். டிமெரிட் பாயிண்ட்ஸ்னு வந்துருச்சுன்னா அந்த டிமெரிட் பாயிண்ட்ஸை கணக்கில் வச்சு அவரை விளையாட விடாம அவருக்கு மேட்ச் பேன்லாம் கொடுக்கறதுக்கு உதவிகரமாக இருக்கும். 4லேருந்து 7 டிமெரிட் பாயிண்ட் அவங்க கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு மேட்ச் பேன் பண்ணுறதுக்கான சட்ட விதிகள் ஐபிஎல்ல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 11 டிமெரிட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்கன்னா 2 மேட்ச் வரைக்கும் நீங்கள் அவங்கள பேன் பண்ணலாம். 12லேருந்து 15 டிமெரிட் பாயிண்ட்ஸ் ஒருத்தவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் 2-3 மேட்ச் கூட பேன் பண்ணலாம். 16+ இருந்துச்சு அப்படின்னா 4 மேட்ச் வரைக்கும் நீங்கள் அவங்கள பேன் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் டிமெரிட் பாயிண்ட் சிஸ்டம் இயங்குது. ஸோ இப்போ இவர்கிட்ட ஒரே ஒரு டிமெரிட் பாயிண்ட் இருக்குது. ஒருவேளை இவர் 4 டிமெரிட் பாயிண்ட்லாம் வச்சிருந்தார் அப்படின்னா இவர் ஒரு மேட்ச் கூட பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் பேனுங்கிறது இந்த டிமெரிட் சிஸ்டத்தை வச்சு தான் வருது. ஸோ இப்போ டிமெரிட் பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இவர்கிட்ட இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் இவர் மட்டும்தான் இந்த பிரச்சனையில் மாட்டினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவர் மட்டும்தான். ஆனால் இந்த ஆர்ஆரில் இந்த சீசன் ஃபுல்லாகவே ஏற்கனவே 2 சம்பவம் நடந்துச்சு. நாண்ட்ரே பர்கர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணி ஒரு 10% ஃபைனை வாங்கிட்டு கிளம்பி போனாப்புல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமுடைய மேனேஜர் ஒருத்தர் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு சேஷ்டைகளை பண்ணி அவரையும் கிளம்பி போட்டாங்க. என்னங்க அப்படின்னா ஃபோன் யூஸ் பண்ணார். ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், எதுக்கு பண்ணீங்க, இந்தாங்க பிடிங்கன்னு 1 லட்ச ரூபா ஃபைனை போட்டுவிட்டாங்க அவனுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்ஆர் டீமில் இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் ஆஃப் த ஃபீல்டு நடக்கிறது கூட ஆன் ஃபீல்டு ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். டீம் மொத்தமாக சேர்ந்து எங்கேயாவது கவுந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு இந்த வண்டி இப்போ வரைக்கும். எங்கேயாவது ஏதாவது பிரச்சனையாக பார்த்துக்கணும். டீமாகவே ஓவராலாக மாரல் டவுன் ஆயிரும். டப்புன்னு என்னடா அது இங்கே மாட்டுறாங்க அங்கே மாட்டுறாங்க,
ஸோ இந்த வேப் மேட்டர்லாம் வந்து நமக்கு ஆஃப் த ஃபீல்டாக தெரியலாம், பட் அது டீமுக்குள்ளே அப்படியே ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி ஆர்ஆருக்கு ஆகாமல் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். பாப்பா வெயிட் பண்ணி. ஸோ இதுதான் வந்து மொத்தமாக நடந்த விஷயங்கள். ஸோ இந்த வேப் மேட்டர்லேருந்து தாண்டி இந்த டிமெரிட்ஸ் பாயிண்ட்ஸ்லேருந்து பேன் வரைக்கும் எப்படி தான் எங்கெல்லாம் இயங்குது இந்த பிரீச்சஸ் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 வரைக்கும்ங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள் இதை தெரியாமல் இருந்தது, இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமான விஷயம் கலர் காணொலி கிரிக்கெட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது வரை விடைபெறுது உங்கள் பாலம். ஓகே பாய். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.